போர் நிறுத்தம், ட்ரம்ப் நம்பிக்கை. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? இது பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையான அந்த நீண்டகால போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் உக்ரைன் விரைந்து செயல்படும் என்று நான் நம்புகிறேன் என்று ஒரு வார்த்தையை கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த போரினுடைய பின்னணியை சற்று பார்த்தால், 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த ரஷ்ய உக்ரைன் போர் இன்று வரை ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள், உக்ரைன் நகரங்கள் சீரழிவு, ஐரோப்பா முழுவதும் எரிசக்தி நெருக்கடி, உலக பொருளாதாரத்தில் கடும் தாக்கம் என பல விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதை நாம் காண முடியும். இந்த போரில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத நிதியுதவி, ரஷ்யா மேற்கு நாடுகளுக்கு எதிராக கடும் நிலைப்பாடு என்ற இந்த ரெண்டு நிலையும் நீடித்து வந்தது. ஆனால் ட்ரம்ப் தற்பொழுது என்ன சொல்கிறார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனதுடைய பேச்சில் இந்த போர் தொடர வேண்டிய அவசியம் இல்லை, தன்னால் இந்த போரை ஒரு பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என கூறுவதோடு, உக்ரைன் தரப்பு வேகமாக முடிவெடுக்கும் என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஒன்றுள்ளது. அதாவது, ட்ரம்ப் நேரடியாக ரஷ்யாவை விமர்சிக்கவோ உக்ரைனின் கோரிக்கைகளை முழுமையாகவோ ஆதரிக்கவோ இல்லை. அவர் பேசுவது முழுக்க முழுக்க டீல் மேக்கிங் அப்ரோச், அதாவது ஒப்பந்த அரசியல். இந்த விஷயத்தில் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்னவென்று பார்த்தால், ரஷ்ய அதிபர் புதின் கடந்த காலங்களில் பலமுறை உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது, கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆதிக்க பகுதிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான நிபந்தனைகளை அவர் வைத்துள்ளார். 2024-25ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் ரஷ்யா சில சமயங்களில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் என்று கூறியிருந்தாலும் அது மேற்சொன்ன அந்த நிபந்தனைகளுடன் மட்டுமே. இதுவே பேச்சுவார்த்தையின் ஒரு முக்கிய தடையாக இதுவரை பார்க்கப்படுகிறது. ஆனால் உக்ரைனுடைய செலன்ஸ்கி என்ன சொல்கிறார்? உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளார். எங்கள் நிலப்பரப்பை விட்டு கொடுத்து வருகின்ற எந்த ஒரு சமாதானமும் சாத்தியமில்லை. மேலும் அவருடைய கருத்துக்களுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற போது, ரஷ்ய படைகள் முழுமையாக தனது நாட்டை விட்டு விலக வேண்டும், உக்ரைனுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், இதில் எந்த சமரசமும் எந்த காலப்பகுதியிலும் இல்லை. அதனால்தான் உக்ரைன் விரைந்து செயல்படும் என்ற அந்த ட்ரம்பினுடைய கருத்தை சில ஆய்வாளர்கள் இது உக்ரைன் மீது ட்ரம்ப் விதித்த ஒரு அழுத்த அரசியலாக பார்க்கிறார்கள். இதனுடைய உலக அரசியல் பார்வை எவ்வாறு இருக்கிறது என்றால், அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது, அமெரிக்கா இந்த போரில் செலவழித்த தொகை $100 பில்லியன் தாண்டியுள்ளது. அமெரிக்க மக்களிடையே இந்த போர் எவ்வளவு காலம் என்ற ஒரு கேள்வியும் அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளும் போர் மீதான ஒரு சோர்வை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் ட்ரம்ப் போர் நிறுத்தம் என்பதை ஒரு அரசியல் பொருளாதார தீர்வாக முன்வைக்க விரும்புகிறார் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம். போர் நிறுத்தம் உண்மையிலேயே சாத்தியமா? உண்மை நிலை எவ்வாறு என்று நாம் பார்க்கின்ற போது, தற்பொழுது பேச்சுவார்த்தை முயற்சிகள் அதிகரித்துள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் மூன்றுமே இந்த போரை நிறுத்த வேண்டிய அழுத்தத்தில் ஒரு மறைமுகமாக உள்ளதாக நாம் அறிய முடிகிறது. ஆனால் நிலப்பரப்பு விவகாரம், பாதுகாப்பு உத்தரவாதங்கள், நேட்டோ தொடர்பான பிரச்சினைகள் இவை தீர்க்கப்படாமல் உடனடியான போர் நிறுத்தம் சாத்தியமே இல்லை என்பதுதான் நிபுணர்களின் கருத்து. முடிவாக, ட்ரம்பினுடைய நம்பிக்கை என்பது ஒரு அரசியல் சமிக்ஞை. அது போர் முடிவுக்கு வர வேண்டும் என்ற அமெரிக்காவினுடைய விருப்பம், உலக பொருளாதார அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு ஆகிய விடயங்களை காட்டுகின்ற ஒரு விடயமாக மட்டுமே
இவற்றை நாம் பார்க்க முடியும். இந்த போர் முடிவுக்கு வருமா அல்லது இன்னும் நீடிக்குமா? அதற்கான பதில் பேச்சுவார்த்தை மேசையில் தான் எழுதப்படும். அதாவது ரஷ்யாவினுடைய கோரிக்கையை உக்ரைன் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே மாத்திரமே இந்த போர் விரைவாக முடிவுக்கு வரக்கூடிய சூழல் கிட்டிய எதிர்காலத்தில் நிகழும். இல்லாவிடில் இந்த பேச்சுவார்த்தை இழுபறி நிலையிலேயே தொடரும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக உள்ளது. மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம்.